கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அரசு பள்ளி அருகே சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய தண்ணீர் மழை நின்று 3 நாட்களாகியும் வடியாததால் மாணவர்கள் தண்ணீரில் தத்தளித்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கால்வின் வழங்க நாம் கேட்கலாம். கால்வின், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷியாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து 2 நாட்கள் கனமழை பெய்தது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் குடியிருப்பு பகுதிகளும் சாலைகளும் விளைநிலங்களும் மழை நீர் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் மழை நின்று 3 நாட்கள் ஆகியும் தென்தாமரைக்குளம் அரசு பள்ளி அருகே முட்டளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. பேரூராட்சி சார்பில் மழைநீர் வடிந்து செல்ல ரோட்டில் தற்காலிக மழைநீர் ஓடை தோண்டப்பட்டு இந்த தண்ணீரானது ஆற்றுக்குள் கொண்டு விடப்படுகிறது. ஆனாலும் இந்த தண்ணீர் வடியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனைப்படுகின்றனர். மேலும் 2 நாள் பள்ளி விடுமுறைக்கு பின் இன்று பள்ளியில் திறந்துள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் சிறு மாணவ மாணவிகள் அந்த தண்ணீரில் தத்தளித்து நடந்து செல்லும் அவலம் இந்த பகுதியில் அரங்கேறி வருகிறது. இதனை பார்ப்போர் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த தண்ணீர் இந்த பகுதியில் பல நாட்களாக தேங்கி கிடப்பதால் இதிலிருந்து சுகாதார கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதில் நடந்து செல்வோருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் இன்னும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இது குறித்து மின்வாரிய அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மின்வாரிய அதிகாரிகள் இந்த பகுதியை வந்து பார்க்கவும் இல்லை. இதனால் இரவு நேரங்களில் இங்குள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை வடிய செய்வதோடு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் வழங்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி கால்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.